எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கன்சல்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்குன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கன்சல்ட் பிரைஸ் விஷயம் கிரிப்டோ கன்சல்ட் டெக்னிக்கல் செப்டி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷங்க. இப்போ நம்ம BTC யூஎஸ்ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருங்க. ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $78,000 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது நம்ம பார்ப்போங்க. ஸோ ஆக்சுவலாக ப்ரைஸு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று சரிங்களா. ஸோ நேற்று கேனல் நம்மளுக்கு புல்லிஷ் கேனலே வந்தால் கூட அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு ரேஞ்ச் ஒன்று செட் பண்ணியிருக்கீங்களா. ஸோ அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து விக்கஸ்ட்டு மறுபடியும் உள்ளே வந்து க்ளோசஸ்ட்டாக இன்றைக்கி கேண்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெட் லைன் தான் இம்பார்ட்டன்ட் லைன் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரெட் லைனை ப்ரைஸ் வந்து டச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நின்று இருக்குது. ஸோ நீங்கள் 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ 4 ஹவரில் பார்க்கும்போது லாஸ்ட் 4 ஹவர் கேனலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெட் லைனை டச் பண்ண மீனிக்கு தான் நிற்குது. அதாவது இந்த இடத்துல வந்து ரெட் லைனை டச் பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஓகேங்களா. ஐ மீன் ஒரு சின்ன புஷ்ஷு கொடுத்தது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ரெட் லைன் அதாவது இந்த ஹைக்கு மேலே போயிட்டு திரும்ப இதே இடத்துல தான் நின்று இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த 4 ஹவர் கேண்டல் முடியத்துக்கு வந்து ஈவினிங் 5:30 மணி ஆகும் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கேண்டல் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றது பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே என்ன பண்ணல, நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே இன்னும் க்ளோஸ் வைக்கலை ஓகேங்களா. ஒருவேளை ப்ரைஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு பியரிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த 73,000 நோக்கி தான் வரும் ஓகேங்களா. அது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சரியான ரெசிஸ்டன்ட் ஏரியாங்க. இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா தடுமாறுது. ஒருவேளை இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போகுதுன்னா கூட நம்மளுக்கு அகெயின் இங்கே ஒரு சப்ளை இருக்குது ஓகேங்களா. இந்த சப்ளையை நோக்கி தான் போவோம். அந்த சப்ளையை டச் பண்ணிட்டு அகெயின் நம்மளுக்கு கீழே வரலாம் சரிங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த 2 ஏரியாவை வந்து கிராஸ் பண்ணாத வைக்கும் நம்மளால் வந்து புல்லிஷ்ன்றது நம்ம எடுத்துக்க முடியாது சரிங்களா. அது வைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பியரிஷ் தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லியில் பார்த்தா தெளிவாகவே தெரியும். வீக்லியில் ஓவரால் ட்ரெண்ட் இந்த இடத்துல என்ன வந்து பியரிஷ் மோடில் வருது. ஸோ ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே மறுபடியும் புல் பேக்கு அகெயின் மேலேருந்து கீழே மறுபடியும் புல் பேக் மாதிரி இருக்குது. இப்போ மேலேருந்து கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேங்களா. அதாவது பியரிஷ் ஃப்ளாக் சரிங்களா. இது உடச்சிதுனா கூட ப்ரைஸ் வந்து கீழே வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வார கேண்டலோட க்ளோஸ் வந்து நம்மளுக்கு ஒரு பியரிஷ் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ ஓவராலாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் பேட்டர்ன் டைப்பில் தான் இருக்குது சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தற்போதையவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் அதாவது வீக்லியில் ஒரு நிமிஷங்க வீக்லியில் இந்த வாரம் வந்து நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக தான் தற்போதைய வரைக்கும் இருக்குது. ஆனால் இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்யூம் பார்க்கும்போது பெருசாக அந்த வால்யூமு பெருசாக இல்லை ஓகேங்களா. ஆல்ரெடி இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை ஆயிடுச்சு ஓகேங்களா. பெருசாக வந்து வால்யூமும் இல்லை. ஸோ இதை பார்க்குற பட்சத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் இங்கே ட்ராப் ஆன வேகத்தை விட இங்கேருந்து மேலே போகிற வேகம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை பார்க்குற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ப்ரைஸு ஒன்று BTC வந்து இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவிலேருந்தே ரிஜெக்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இந்த சப்ளை ஏரியாவை தொட்டுட்டு ரிஜெக்ட் ஆகும் சரிங்களா. ஆனால் எங்கே ரிஜெக்ட் ஆனாலும் எங்கே வந்து முட்டை போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவை தான் வந்து முட்டை போகுது. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவை முட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக், அதாவது இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து ஒரு குட்டி பவுன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் உடையதா இல்லைன்னா பவுன்ஸ் ஆகி ஒரு தொழுவுக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் உடையதான்றது பார்க்கணும். ஆக மொத்தத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை என்னை பொறுத்த வரைக்கும் அகெயின் நம்மளுக்கு இந்த 60Kவை வந்து மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா. அதாவது இந்த 60K வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த 60Kவை பிரேக் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஒரு அக்குமுலேஷன் முடிச்சுட்டு மார்க்கெட் வந்து அகெயின் யூ டர்ன் அடிக்கும் சரிங்களா. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஓகேங்களா. இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஒரு நிமிஷங்க ஓகே. இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரெண்ட் லைனு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மந்த்லி கேண்டலில் பார்க்குற பட்சத்தில் இந்த கேண்டலோட லோ எல்லாமே எடுக்காமே இருக்கலாம் ஓகேங்களா. அப்போ இதுக்கு கீழெல்லாம் ஏகப்பட்ட ஸ்டாப் லாஸ் இருக்குது. இந்த மாதம் கேண்டல் பாருங்கள் இன்னும் 10 நாள் இருக்குது ஓகேங்களா. இன்னும் 10 நாள் தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ வீக்கஸ்ட் கேண்டலாக ஃபார்ம் ஆகின்னு இருக்குது. ஒரு புல்லிஷ் கேண்டல் வீக்கஸ்ட் கேண்டலாக ஃபார்ம் ஆகின்னு இருக்குது.
நீங்கள் வால்யூமும் பார்த்தீங்கன்னா வால்யூம் இங்கே டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ப்ரைஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் வால்யூம் இங்கே டிக்ரீஸ் ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலில் இருக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, அதாவது ஏப்ரல் மந்த்தே நான் சொல்லியிருப்பேன். சாரி, இது மே மந்த்துங்களா, ஏப்ரல் மந்த்து கேண்டில் முடிஞ்ச உடனே ஏப்ரல் மந்த்து தான். ஓகேங்களா, ஸோ இந்த ஏப்ரல் மந்த்து கேண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் சொல்லியிருப்பேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 2 கேண்டில் புல்லிஷாக தான் இருக்கும், ஆனால் அது வீக்கஸ்ட்டு கேண்டலாக இருக்கதா அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியுது பாருங்கள், இது வந்து ரொம்ப வீக்கஸ்ட்டு கேண்டல். ஓகேங்களா, ஸோ ஓவராலாக என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இங்கே புல் பேக் வந்து முடித்த மாதிரி தெரியுது. அகெயின் நம்மளுக்கு திரும்ப வந்து அதோட பியரிஷ் ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ண போகுது. ஓகேங்களா, அது எவ்வளோ தொழில் வரும் அப்படின்றது நம்ம அடுத்து பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த 60Kவை பிரேக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ரைட், ஓகே. ஸோ இதுதாங்க மேக்ஸிமம் நான் சொல்ல வேண்டியது. ஸோ இன்றைக்கி கேண்டலோட க்ளோசிங் பார்க்கலாம். இன்றைக்கி கேண்டலோட க்ளோசிங் வந்து இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு அகெயின் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து இந்த 77,500 கீழே க்ளோஸ் வச்சுட்டான்னா மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷ் ஆகிடும். நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வேறு, அந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ மேபி வந்து இன்றைக்கி கேண்டல் பியரிஷாக க்ளோஸ் வச்சிட்டான்னா நாளைக்கு வந்து ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி கேண்டல் வந்து இந்த ஹையை உடச்சி, ஓகேங்களா, 78,500 வச்சுக்கோங்க, இந்த ஹையை உடச்சி ப்ரைஸ் கேண்டல் க்ளோஸ் வச்சானா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த சப்ளை நோக்கி போயிடுவோம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி கேண்டல் ப்ரைஸ் மேலே ஏறி இருக்குது, ஆனால் வால்யூம் ஒன்றுமே கிடையாது. வால்யூம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸ்டில் நவ். ஓகேங்களா, அதுவும் முட்டி இருக்கிறாங்க ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ ஈவினிங் 5:30 இந்த கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஈவினிங் 5:30 கேண்டல் க்ளோஸிங்கை விட ஈவினிங் 5:30 ஆரம்பிக்கிற கேண்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவினிங் 5:30 9:30 கேண்டல் வருது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கேண்டல் எப்படி க்ளோஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நேற்று வந்து அந்த 9:30 கேண்டல் வந்து நான் வந்து அப்டேட் கொடுக்கல, ஏன்னா மறந்துட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் தூங்கிட்டேன் நான். ஸோ கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால தான் தூங்கிட்டேன். ஓகேங்களா, இன்றைக்கி கண்டிப்பாக வந்து 9:30 கேண்டலோட அப்டேட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணியிருக்கோங்க. அதில் நான் வந்து 4 ஹவர் கேண்டலோட அப்டேட் வந்து ரெகுலராக ஒவ்வொரு 4 ஹவரோட கோர்சிங் அப்போ நான் வந்து கொடுத்துன்னு இருக்கேன். சரிங்களா, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவலுங்க. ஸோ இது சாதாரண லெவல் கிடையாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலு. இந்த இடத்துல வந்து எவ்வளோ தடுமாறுது பாருங்கள் மார்க்கெட்டு. சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ அப்படியே நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் வந்து இத்தீரியமும் பார்த்துடலாம். ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தெளிவாகவே தெரியுது, இத்தீரியமும் வந்து இங்கே வீக்காக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் தான் மேலே ஏறிக்க ஒழிய வால்யூம் எந்த இடத்துலையும் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஓகேங்களா, ஸோ இத்தீரியம் வந்து என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை எடுத்துருச்சின்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், ஹை பார்த்தீங்கன்னா 2157, இன்னியோட ஹை வந்து 2157.50, 2157.24. ஓகே, ஹை எடுத்துருச்சு. ஓகேங்களா, ஹை எடுத்த பிறகு தான் ரிஜெக்டட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போனா இங்கே பாருங்கள் டெய்லியில் இதோட ஹை எடுத்துச்சு இல்லைங்களா, அப்போ இதோட லோ எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. மேலே போய் கேண்டல் போன கேண்டலும் பெருசாக வந்து வால்யூமே இல்லை. அப்போ கண்டிப்பாக இது வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். 4 ஹவரில் வந்து கேண்டல் வந்து ஓரளவுக்கு நெருக்கமாக இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் கேண்டல் பார்க்கணுங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் கேண்டல் வந்து எப்படி நடக்குதுன்றது, இன்றைக்கி ஈவினிங் கேண்டல் வந்து கீழே தான் வரதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதோட பேஸ் பாயிண்ட் என்னன்றது நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. அதாவது இத்தீரியமோட ஃபஸ்ட்டு பேஸ் பாயிண்ட். ஓகேங்களா, அதாவது பிடிசியில் நம்ம 73 பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, டிமாண்டும் இல்லை. ஸோ நமக்கு இருக்க ஒரே டிமாண்ட் ஏரியா இது தான் இருக்குது, 1900லேருந்து 1800. ஓகேங்களா, ஸோ 1860. ஸோ மேபி இதை வந்து டேப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒருவேளை பிரேக் ஆகி நல்லாவே ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த லோவை வந்து டேப் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த லோவை டேப் பண்ணுவோம். அது கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது, இந்த டிமாண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இத்தீரியமில் ஹோல்ட் பண்ணுறவங்க 1692லேருந்து 1538. ஓகேங்களா, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னையோட கேண்டலோட க்ளோஸ் எப்படி இருக்குன்றது. இன்றைக்கியோட கேண்டலோட க்ளோஸ் வந்து இப்போ இருக்க புல்லிஷாக இருக்குது. ஆனால் இந்த கேண்டலோட க்ளோஸ் வந்து பியரிஷாக மாறிச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் வரதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்னையோட கேண்டலோட க்ளோஸ் வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியம். ஸோ வீக்லி கேண்டல் வந்து 78,000க்கு கீழே க்ளோஸ் வச்சதுனால நம்ம வந்து இப்போ வந்து ப்ரைஸ் வந்து பியரிஷ் நோக்கி தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து
வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே ஹைப்புன்ற ஒரு பட்டன் இருக்குங்க, அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹைப்புன்னு இருக்கும், அந்த ஹைப்பை வந்து கிளிக் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக டிஸ்கவுண்ட் சொல்லிக்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸருக்கு வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி